Hey all, welcome to my channel Higher Ready. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரொம்ப கிளியரா குவாண்டம் ஏஐனா என்ன அப்படின்றத we are going to understand. உங்களுக்கு ஏஐனா என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம், குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி ஐடியாவே இல்லாம இருந்திருக்கலாம். But in this video, I'm going to teach you guys from scratch what exactly is quantum AI. ஸோ உங்களுக்கு ஏஐ பத்தி தெரியாது, எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் பத்தி ஐடியா இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா from scratch I'm going to teach you. So let's get started. நீங்க குவாண்டம் ஏஐனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா யூ ஷுட் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் அதுக்குள்ள ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் தென் அதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. ஸோ லெட்ஸ் சீ தம் குவிக்லி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்ல நம்ம டேட்டா எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நோ இல்ல. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவா இருக்கலாம், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜஸ், நீங்க கொடுக்குற ஒரு இமேஜ் இல்ல வீடியோ, இது எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் நீங்க கொடுக்குற அந்த இமேஜா எல்லாம் புரிஞ்சுக்காது. நீங்க கொடுக்குற அந்த டெக்ஸ்ட் டேட்டால இருக்கக்கூடிய அவ்வளவு ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் அந்த ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸாலவே எடுத்துக்காது. இன்ஸ்டன்ட் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுது, அதுல இருந்து எப்படி அவுட்புட் கொடுக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? லெட் மீ எக்ஸ்பிளைன் தட் கிளியர்லி. ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்குற அந்த டேட்டா பிட்டா கன்வெர்ட் ஆகும், ஒன்னா 0 இல்ல 1. சோ இந்த மாதிரியா இந்த ரெண்டு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகி அதுக்கடுத்துதான் அந்த டேட்டாவை என்னோட கம்ப்யூட்டர் பிரெயின் ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அவுட்புட்டே கொடுக்குது. சோ இந்த மாதிரியான பிட்டை வச்சுதான் நம்மளோட நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகுது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லைட்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் அப்படின்னா அது 1. இன்கேஸ் நீங்க ஆஃப் பண்றீங்க அப்படின்னா அது 0. சோ இந்த மாதிரிதான் மத்த எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய டிவைசஸ்லயுமே கம்ப்யூட் பண்ணி ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க. சோ இதுல ரெண்டே ஆப்ஷன் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ. சோ உங்க கையில இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்ல, மொபைல் போன்ல, இல்ல நீங்க பவர் பிஐ டேஷ்போர்ட் அந்த மாதிரி பில்ட் பண்றீங்க. சோ பவர் பிஐ டேஷ்போர்ட் அப்படின்னா பிசினஸ்க்கு பில்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டேஷ்போர்ட். சோ விஷுவலைசேஷன் சார்ட்ஸ் எல்லாம் போட்டு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டேஷ்போர்ட். சோ இது எல்லாமே ஜென்ரலா ஈவன் நீங்க பண்ணக்கூடிய கோடிங் கூட கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நீங்க கொடுக்குற அந்த டேட்டாவை 0 ஆர் 1 மாத்தி பிட்டா மாத்தி தான் அது புரிஞ்சுக்குது. பட் இன் குவாண்டம் கம்ப்யூட்டர்ல இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுக்கு அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு இட் வில் நாட் பி யூசிங் ஜஸ்ட் பிட்ஸ், இன்ஸ்டெட் இட் ஹாஸ் கியூபிட்ஸ். 0வா இருக்கலாம், இல்ல 1 இருக்கலாம், இல்ல 0 and 1 ரெண்டுமாவுமே ஒரே டைம்ல இருக்கலாம். சோ அந்த ரெண்டுமாவும் இருக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த எபிலிட்டியை தான் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ அது 0வா மட்டும் இல்ல, 1 மட்டும் இல்ல, 0 and 1 கம்பைன் ஆகியும் இருக்குது. சோ 0வாவும் இருக்கும், 1ஆவும் இருக்கும், இல்ல அப்படின்னா 0 and 1 கம்பைன் ஆகியும் இருக்கும். சோ இன்கேஸ் அது கம்பைன் ஆகி இருந்தா அதுதான் நம்ம சூப்பர் பொசிஷன் சொல்லுவோம். சோ இப்படி எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாறணும்? என்கிட்ட 0 and 1 இருந்தாலே என் கம்ப்யூட்டர் தெளிவா புரிஞ்சுக்குது இல்ல. சோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் தட் காம்பினேஷன் ஆஃப் 0 and 1 in addition to the just 0 and 1? the major purpose என்ன அப்படின்னா அதோட ப்ராசஸிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். என் டேட்டாவை ஒன்னொன்னா ப்ராசஸ் பண்ணாம ஒரே டைம்ல எல்லா டேட்டாவை ப்ராசஸ் பண்ற எபிலிட்டி, அந்த மேஜிக்கல் எபிலிட்டி நான் கியூபிட்ஸா மாத்தும் போது என் சிஸ்டம்க்கு கிடைக்கும். ஸோ ப்ராசஸிங் ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் கியூபிட். சோ இதுல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சோ இதுல ஆல்பா அண்ட் பீட்டா இது ரெண்டுமே ப்ராபபிலிட்டிஸ். சோ அந்த இடத்துல ஆல்பா ஆஃப் 0 அப்படின்றது அந்த பர்டிகுலர் அந்த பிட் 0வா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, அண்ட் 1 அப்படின்றது பீட்டா ஆஃப் 1 அப்படின்றது அது 1ஆ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். சோ இதுதான் நம்ம மேத்தமெட்டிக்கலா இப்படி ரிப்ரசென்ட் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல ஆல்பா அண்ட் பீட்டா அப்படின்றது ரெண்டுமே ப்ராபபிலிட்டி. சோ இது இந்த ஒரு நொட்டேஷனை நம்ம டைராக் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ அதை பத்தி நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான நீடே இல்லை, பிகாஸ் நம்ம மேத்தமெட்டிக்கலா ரொம்ப டீப்பா போறது இல்ல. சோ கியூபிட்ஸ்னா என்ன அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்க மட்டும்தான் போறோம். சோ கியூபிட் அப்படின்றது இட் இஸ் அ ப்ராபபிலிட்டி வேவ் அன்டில் யூ மெஷர் இட். சோ இது 0வா இருக்கிறதுக்கான, 1ஆ இருக்கிறதுக்கான, இல்ல 0 and 1 கம்பைன் ஆகி இருக்கிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி வேவ். சோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அடுத்து அடுத்த ப்ராசஸ் அது பண்ணும்.
சோ பிட்டுக்கும் கியூபிட்டுக்கும் மெயினான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சோ பிட்டை பொறுத்த வரைக்கும் 0 இல்ல 1 அது ரெண்டுல ஒரே வேல்யூ தான். கியூபிட்ல அப்படி கிடையாது. 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், இல்ல 0 1 1 கம்பைன் ஆகியும் இருக்கலாம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர் பொசிஷன். சோ when it comes to bit, அதோட ஸ்டேட் எப்படி இருக்கும்னா டிசைடடா. சோ தட் இஸ் வை வி கால் இட் அஸ் டிட்டர்மினிஸ்டிக். நம்மளால டிசைட் பண்ண முடியும், டிட்டர்மைன் பண்ண முடியும், இது 0 தான், இது 1 தான் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண முடியும். பட் when it comes to qubit, அது 0வா இருக்குமா, 1ஆ இருக்குமா, இல்ல கம்பைனா இருக்குமா அப்படின்றத ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்றத அது செக் பண்ணி தான் புரிஞ்சுக்கும். ஆனா பிட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியா அது டக்குன்னு டிசைட் பண்ணிடும் ஒரு டேட்டாவை பார்த்த உடனே. parallelismனா என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா when it comes to this qubit, இதுல there is a practice called quantum parallelism. சோ இதுல என்னன்னா ஒரு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என் டேட்டா ஒரு 7-8 டேட்டா வருதுன்னா அதுல ஒரு டேட்டாவை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த டேட்டாக்கு மூவ் பண்ற எபிலிட்டி தான் இந்த பிட்டுக்கு இருக்கு. சோ அதுல ஒரே டைம்ல ரெண்டு டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியாது. பட் when it comes to qubit, there is a process called quantum parallelism. சோ அந்த குவாண்டம் parallelism என்ன பண்ணும்னா நீங்க ஒரு 5-6 டேட்டா கொடுக்குறீங்கன்னா அந்த 5 to 6 டேட்டாவை ஒரே டைம்ல ப்ராசஸ் பண்ற எபிலிட்டி அதுக்கு இருக்கு. So this is the major difference between bit and qubit. இப்போ நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இப்ப நான் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரு சிலருக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் நான் கிளாஸ்ல இருந்தா கண்டிப்பா டீச் பண்றேன். சோ உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது புரியலன்னா ஜஸ்ட் பாஸ் த வீடியோ, ரீவாட்ச் த வீடியோ அண்ட் தென் கண்டினியூ. பிகாஸ் அடுத்த கான்செப்ட்ஸ் புரியணும் அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கணும். சோ எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. சோ இந்த வீடியோ மெயினா பார்க்கும்போது நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு யாருமே இவ்ளோ கிளியரா பேசிக்ஸ்ல இருந்து இதை தெளிவா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஹைப் ஏத்துற மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. பட் அதோட ட்ரெண்ட் என்ன, அப்ளிகேஷன் என்னன்னு மட்டும்தான் பார்த்திருப்பீங்களே தவிர்த்து குவாண்டம் ஏஐனா என்னன்னு கிளியரா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ திஸ் வீடியோ is about understanding what is quantum AI from basics. So next we have seen bits and qubits இல்ல. So இப்போ கிளாசிக்கல் கம்ப்யூட்டருக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஜென்ரலா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லேப், மொபைல் போன்ஸ் அண்ட் தென் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னா என்னன்னா டேட்டாவை அதிகமா ப்ராசஸ் பண்றதுக்காக நிறைய டெக் கம்பெனி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கம்ப்யூட்டர்ஸ். சோ இதுல எல்லாத்துலயுமே நார்மலா பிட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுவே கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ல, சோ அதுவே குவாண்டம் கம்ப்யூட்டர்ல பிட்ஸ் இல்லாம கியூபிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த நார்மலான கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிட்ஸை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும். சோ அதுல லாஜிக் கேட் யூஸ் பண்ணுவாங்க. லாஜிக் கேட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஆர் அண்ட் நாட்னு ரெண்டு லாஜிக் கேட் இருக்கு. ஆர் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா வந்து சிமிலரா இருந்தா இல்ல ரெண்டுல ஒரு டேட்டாவா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரூன்னு கொடுக்கும். அதுவே நாட் கேட் வந்து நீங்க குடுக்கறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கொடுக்கும். இதுவே ஆண்ட் கேட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு டேட்டாவுமே நான் ட்ரூன்னு கொடுத்தா மட்டும்தான் ட்ரூன்னு எடுத்துக்கும். அந்த ரெண்டு டேட்டால ஒன்னு ஃபால்ஸ் வந்தாலும் ஃபால்ஸா மாறிடும். சோ இதை வந்து நீங்க பெருசா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்ல. சோ இட் இஸ் அபவுட் ஒரு ட்ரூ ஃபால்ஸ் லாஜிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த ரெண்டு டேட்டாவோட காம்பினேஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். திஸ் இஸ் சம்திங் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். உங்களுக்கு லாஜிக் கேட்ஸ் பத்தி ஐடியா இல்ல அப்படின்னா. நெக்ஸ்ட் இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா உள்ள சீக்வென்ஷியலா ஒர்க் ஆகும். ஒண்ணு முடிச்ச உடனே இன்னொரு டேட்டா அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன். அந்த டேட்டாவை என் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். அந்த டேட்டாவா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இன்கேஸ் அது அந்த டேட்டா தானா அதை மார்க் பண்ணிக்கும். இன்கேஸ் இல்ல அப்படின்னா அடுத்த டேட்டாக்கு மூவ் ஆகும். அடுத்து அது என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ணும். சோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸ் அப்படின்னு என்னோட கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகும். சோ திஸ் இஸ் ஹவு ஜென்ரலி திஸ் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க். சோ இட் செக்ஸ் ஒன் காம்பினேஷன் அட் அ டைம். இப்போ நான் கொடுக்குற டேட்டால ஒரு 8 ஸ்டேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0000001 010 011 அந்த மாதிரி ஒரு 8 ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னா அந்த 8 பிட்ஸ ஒரு காம்பினேஷனை மட்டும்தான் ஒரு டைம் செக் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் 011 அப்படின்னு செக் பண்ணுது, 0001 செக் பண்ணுது. இன்கேஸ் உள்ள வர டேட்டா அப்படி இல்லைன்னா அடுத்த டேட்டாக்கு மூவ் ஆகுது. சோ அந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு ஒர்க்கை மட்டும்தான் பண்ணும் இந்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டர். சோ இந்த 3 பிட்ஸ்ல என்ன ஆகுது, என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். லிசன் கேர்ஃபுல்லி. சோ இந்த இடத்துல இந்த பிட் ஒன்னா 0வா இருக்கலாம் இல்ல 1ஆ இருக்கலாம். ஓகே, so that is specific about bit.
இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி உங்களுக்கு 3 பிட் இருக்கு. ஓகே, சோ அந்த 3 பிட்ல ஒரு பிட்டுமே ஒன்னு 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். இதுதான் பாசிபிலிட்டி. சோ டோட்டல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இந்த 8 காம்பினேஷன். சோ அந்த 0 அண்ட் 1 நம்ம 8 காம்பினேஷன் எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா நீங்க 3 காம்பினேஷன் எழுதும்போது இதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி. 000 எழுதலாம், 001 எழுதலாம், இந்த மாதிரி 8 காம்பினேஷன் நீங்க எழுதலாம். So this is the 8 combinations. So எப்படி கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் செக் பண்ணுது அப்படின்னா, ஒரு விஷயத்த செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த காம்பினேஷன்ல எந்த காம்பினேஷன் கொடுத்தா என்னோட கரெக்ட் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகுதுன்னு இப்ப செக் பண்ண போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த 000 ட்ரை பண்ணும். அடுத்து 001 ட்ரை பண்ணும். அடுத்து இந்த 010 011 100 அடுத்து 101 110 111. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பினேஷனா ஒரு டைமா செக் பண்ணிட்டே வரும். ஒண்ணு முடிச்சதுக்கு அடுத்துதான் இன்னொன்னுக்கு மூவே ஆகும். இதுதான் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் ஜெனரலா திங்க் பண்ணக்கூடிய விதம். சோ இது எவ்வளவுதான் ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணாலும் இன்டர்னலா இந்த ப்ராசஸ் தனித்தனியா தான் நடக்கும். சோ திஸ் இஸ் த மெயின் பவர் ஆஃப் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ். சோ நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு கீயை சர்ச் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சாவியை சர்ச் பண்றீங்கன்னா உங்க முன்னாடி 8 பாக்ஸ் இருக்குன்னா ஒரு பாக்ஸா தான் உங்களால செக் பண்ண முடியும். சோ அதுதான் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர். இப்போ லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர். இட் இஸ் ஆக்சுவலி லைக் அ மேஜிக்கல் ஒன். குவாண்டம் கம்ப்யூட்டர் இப்போ ஆல்ரெடி IBM குவாண்டம் சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் கூகுள் குவாண்டம் AI லேப்லயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் ஃபார் த ஃபியூச்சர். இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். பட் நிறைய பேர் யூஸ் பண்றதில்ல, பிகாஸ் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். சோ ஸ்பெசிபிக்கா குவாண்டம் கம்ப்யூட்டர்னா என்ன? இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 3 கியூபிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த 3 கியூபிட்ஸ் இருக்கிறதுல என்னோட 8 ஸ்டேட்டையும் ஒரே டைம்ல அதால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இததான் நம்ம குவாண்டம் பேரலலிசம்னு சொல்லுவேன். சோ ஐ டோல்ட் யூ ரைட். சோ ஒரே டைம்ல என்னால கொடுத்திருக்க டாஸ்க் எல்லாத்தையுமே என்னோட கம்ப்யூட்டரால ப்ராசஸ் பண்ண முடியுது இந்த பிட்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னா, அந்த கியூபிட்ஸ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம குவாண்டம் பேரலலிசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ப்ராசஸர். சோ இன் சச் சினாரியோ நம்ம தெளிவா புரிஞ்சுக்குவோம் இதுல என்ன நடக்குது அப்படின்னு. சோ இப்போ 3 கியூபிட்ஸ் இருக்கு. சோ அந்த கியூபிட்ல எப்படி இருக்கலாம்னா, ஒன்னா 0வா இருக்கலாம், இல்ல 1ஆ இருக்கலாம், இல்ல 0 and 1ஆவும் ஒரே டைம்ல இருக்கலாம். சோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இந்த 3 கியூபிட்டையும் நான் கம்பைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலதான் ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம் நடக்குது. சோ இப்போ எனக்கு இந்த ஒரு காம்பினேஷன் மட்டும் ஒரு டைமும் செக் ஆகாம, இப்ப இந்த 8ஐயுமே கம்பைன் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும் ஒரே டைம்ல. இந்த 8 டேட்டாவையும் அது ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்கும். சோ இப்போ நான் வேற மாறல, சைக்கிளிங் நடக்கல, அடுத்தடுத்து மூவ் ஆகல, பட் எல்லாத்தையும் ஒரே டைம்ல சைமல்டேனியஸா அது பண்ணுது. சோ ட்ரூலி எக்ஸிஸ்டிங் அஸ் ஆல் பாசிபிலிட்டிஸ் சைமல்டேனியஸ்லி, ஒரே டைம்ல இந்த 8 டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணி அந்த 8 ஸ்டேட்லயும் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுது. சோ சைமல்டேனியஸ்லி அப்படின்னா என்னன்னா, ஒரே டைம்ல எல்லா டாஸ்க்கும் நடக்குது. சோ இந்த சினாரியோல இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, சோ யூ ஷுட் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். பிகினர்ஸ் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்றதுக்காக இங்க கொடுத்துருக்கேன். சோ இந்த இடத்துல இது 8 சின்ன சின்ன கம்ப்யூட்டர்ஸா ஸ்பிளிட் பண்ணுது. ஒன்னொன்னா அடுத்தடுத்து வேகமா செக் பண்ணல. இது என்ன மீன் பண்ணுது எக்ஸாக்டானா, இந்த குவாண்டம் சிஸ்டம் ஸ்பெசிபிக்கா சூப்பர் பொசிஷன்ல இருக்கிறதுனால, சூப்பர் பொசிஷனா என்னன்னு சொல்லியிருந்தேன், 0 or 1 இந்த ரெண்டும் கம்பைன் ஆகி கூட இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல, 0 or 1 மட்டும் இல்லாம. சோ அந்த சூப்பர் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த 8 ஸ்டேட்லயும் ஒரே டைம்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. இததான் நம்ம சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லுவோம். சோ மேத்தமெட்டிக்கலா ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல நம்ம ஒன்னொன்னா ப்ராசஸ் பண்ணுவோம். இங்க எக்ஸ்போனன்ஷியலா ரெப்ரசென்ட் பண்ணுவோம் கியூபிட்ஸ. சோ இஃப் n கியூபிட்ஸ், என்கிட்ட நம்பர் ஆஃப் கியூபிட்ஸ் n இருக்குன்னா அது எப்படி ரெப்ரசென்ட் ஆகும்னா 2 to the power n அப்படின்னு ரெப்ரசென்ட் ஆகும் ஒரே டைப்ல. சோ இப்ப என்கிட்ட 3 கியூபிட்ஸ் இருக்கு. அப்ப என்னது, அந்த என்னோட பவர் என்ன, 3. சோ என்னோட வேல்யூ 3. சோ 2 to the power 3 is equal to 8. சோ 3 கியூபிட்ஸ்க்கு 8 ஸ்டேட்ஸ். இதே மாதிரி நான் என்னோட வேல்யூ 10ன்னு கொடுக்குறேன் 10 கியூபிட்ஸ் இருக்கும்போது. சோ அப்ப என்ன ஆகும்னா 2 to the power 10
1024 states வரும். In case 50 qubits na 2 to the power 50. It is 1 quadrillion states. So இதுதான் நம்ம 50 qubitsக்கு represent பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். So இது எப்படின்னா இந்த இடத்துல இது அடுத்தடுத்து மூவ் ஆகுது ப்ராசஸ் பண்ணது இல்லையா, இந்த எக்ஸ்ப்ளோஷன் ப்ராசஸ் நடக்குது இல்ல, இது எக்ஸ்போனன்ஷியல். பிகாஸ் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூவை 2 to the power n சொல்றோம். அதான் வந்து எனக்கு 8 ஸ்டேட்ஸ் ஆகும், 1024 ஸ்டேட்ஸ் ஆகும், எனக்கு 1 quadrillion ஸ்டேட்ஸ் ஆகும் மாறுச்சு. பட் கியூபிட்ஸை பத்தி இன்னும் நீங்க ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா சூப்பர்பொசிஷனா என்ன, என்டாங்கிள்மெண்ட்னா என்ன அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சூப்பர்பொசிஷன் அப்படின்றது கியூபிட்ஸ் வந்து என்னால 0வா இருக்க முடியும், 1ஆ இருக்க முடியும், 0 and 1 கம்பைன் ஆகி இருக்க முடியும். இதுதான் நம்ம சூப்பர்பொசிஷன் சொல்லுவோம். என்டாங்கிள்மெண்ட்னா என்ன அப்படின்னா என்னால அந்த இடத்துல என்னோட அந்த பிட்டு சூப்பர் பொசிஷன்ல இருக்குன்னா என்னால இது எந்த ஸ்டேட்னு டிசைட் பண்ண முடியல அப்படின்னா 2 கியூபிட் கம்பைன் ஆயிரும். சோ அப்படி கம்பைன் ஆகும்போது என்னால எதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த கியூபிட் 0வா 1ஆன்னு நான் டிசைட் பண்ணிடுவேன். சோ அந்த கம்பைன் ஆகுது இல்ல, அந்த ப்ராசஸ் தான் 2 கியூபிட்டும் கம்பைன் ஆகுற ப்ராசஸ் தான் நம்ம என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். So I am saying it once again so you can clearly understand. இப்போ ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது, அது 0வா 1ஆன்னு செக் பண்ணுது, அதால டிசைட் பண்ண முடியல. இப்போ 2 கம்பைன் ஆகி ஒரு ஸ்டேட்டா இருக்கு. ஓகே, சோ அந்த ஸ்டேட்ல 0வா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு, 1ஆ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்டேட் இருக்கு. ஓகே, சோ அந்த பிட்ல என்னன்னா அதுவுமே அதே மாதிரி கம்பைன் ஆகும்போது 0வா 1ஆன்னு கிளியரா டிசைட் பண்ண முடியல. அந்த இடத்துலயும் 0வா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு, 1ஆ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு. சோ இப்போ இந்த டிசிஷன் நடக்கல. சோ இப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த சூப்பர் பொசிஷன் இருக்கக்கூடிய அந்த 2 கியூபிட்ஸ் தனித்தனியா இருக்கு. சோ இப்ப அந்த பொசிஷன் அப்படியே இருந்துடாம ரெண்டும் லிங்க் ஆயிரும். டிசிஷன் நடக்காத இடத்துல ரெண்டும் லிங்க் ஆயிரும். லிங்க் ஆகி இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது 0வா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கா, அந்த மாதிரி ஒரு பிட்டா மாறிடும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல ஒண்ணு சேஞ்ச் ஆனா இன்னொன்னு இமீடியட்டா சேஞ்ச் ஆகும். சோ இதுதான் நம்ம ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். So now let's try to understand the exact difference between classical and quantum computers. So classical computer பொறுத்த வரைக்கும் binary logic, அதாவது ஒன்னா 0 இல்ல 1. குவாண்டம் கம்ப்யூட்டிங் பொறுத்த வரைக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ், நம்ம இப்ப பார்த்தா அந்த சூப்பர் பொசிஷன் என்டாங்கிள்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒர்க் ஆகும். சோ கிளாசிக்கல் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்ளைட் இன் டிரான்சிஸ்டர்ஸ். பட் குவாண்டம் அப்படி கிடையாது, ஆட்டம்ஸ், அயான்ஸ் அண்ட் போட்டான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இட் டிஃபர்ஸ் a lot. சோ கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்ல ஜெனரலா யூஸ் பண்ணக்கூடியது டிரான்சிஸ்டர்ஸ் தான், பட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல ஆட்டம்ஸ், அயான்ஸ் அண்ட் போட்டான்ஸ். கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்ல சீக்வென்ஷியல் ப்ராசஸிங் தான் நடக்கும், அதாவது ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுன்ற மாதிரி தான் ப்ராசஸ் ஆகும். பட் அதுவே குவாண்டம் கம்ப்யூட்டர்ல மாசிவ் ப்ராபபிலிட்டி கம்ப்யூட்டேஷன். ஸோ வை, பிகாஸ் நம்ம இதுல மை கியூபிட்ஸ் கேன் பிகம் லிங்க்டு. ஸோ அப்படி லிங்க் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நான் ஒன்ன சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இன்னொன்னு இமீடியட்டா சேஞ்ச் ஆயிரும். செப்பரேட் ஆகும்போதும் அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்பூக்கி ஆக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு எபிலிட்டி இதுக்கு இருக்கிறதுனால என்னால நிறைய ப்ராபபிலிட்டிய ஒரே டைம்ல என்னால ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். அதாவது நிறைய டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதை ப்ராசஸ் பண்ணி பார்க்க முடியும். சோ கிளாசிக்கல் பொறுத்த வரைக்கும் என்னால டிசைட் பண்ண முடியும் இதுதான் அவுட்புட் அப்படின்ட்டு. பட் குவாண்டம் பொறுத்த வரைக்கும் நோ, இட் இஸ் ப்ராபபிலிஸ்டிக். சோ இதனால என்னால கிளியரா டிசைட் பண்ண முடியாது. So now let's come to the goal of this video. What is the difference between AI and quantum AI? So now let's try to understand first clearly what is AI. AI na specific-ஆ சொல்லணும் அப்படின்னா என்னோட அந்த டிவைசஸ் இருக்கு இல்லையா, இட் மைட் பி மொபைல் போன், இட் மைட் பி மை லேப்டாப். ஸோ இந்த டிவைசஸ்க்கு ஸ்பெசிபிக்கா ஒரு இன்டெலிஜென்ஸை நான் கொடுத்துட்டு அதை திங்க் பண்ண வைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு டேட்டா அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போகுது அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டால இருந்து ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சு எடுக்க முடியுது. இன்கேஸ் நான் டேபிள் டேட்டா கொடுக்குறேன்னா என்னால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியான ஒரு இன்சைட் எடுத்து கொடுக்குது எனக்கு, இல்ல ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குது. சோ அப்போ இது ஒரு பேட்டர்னை லேர்ன் பண்ணிருக்குன்னு தானே அர்த்தம். சோ அந்த டேட்டால இருந்து பேட்டர்னை லேர்ன் பண்ணிக்கிற எபிலிட்டியை நான் என் சிஸ்டம்க்கு கொடுக்குறேன்னா அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சோ அப்படி லேர்ன் பண்ணும்போது அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அது இன்சைட்டையும் எடுக்கும், ஒரு டாஸ்க் ஆட்டோமேட்டும் பண்ணும். சோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இட்ஸ் மோர் அபவுட் கிவிங் மை சிஸ்டம் த எபிலிட்டி டு திங்க். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ், டெசிஷன் ட்ரீஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் டீப் லேர்னிங், இது எல்லாமே தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ.
சோ இதுல நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது ஏஐல ஒரு பார்ட். டிசிஷன் ட்ரீ, டிரான்ஸ்ஃபார்மர், டீப் லேர்னிங் இது எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் அப்ளிகேஷன், இட் இஸ் ஆக்சுவலி அ பார்ட் ஆஃப் ஏஐ. சோ இது எல்லாமே அல்கோரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ என் கம்ப்யூட்டரை லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ இந்த அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நான் கோடிங் பண்ணி நான் என் கம்ப்யூட்டரை புரிஞ்சுக்க வைப்பேன். சோ இதுல மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் நிறைய வரும், இல்ல டேட்டா சயின்ஸ் கான்செப்ட்ஸ் வரும். சோ அந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. அதுல இதெல்லாம் ஃபியூ அல்காரிதம்ஸ். சோ ஸ்பெசிபிக்கா இந்த ஏஐ என்னால நம்ம நார்மலான கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். சோ இன்கேஸ் நான் ஒரு மாடலை ட்ரெயின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா டேட்டாவை லோட் பண்ணும். அடுத்து வெயிட்ஸை இனிஷியலைஸ் பண்ணும். ஒரு டேட்டாவை நான் ஃபுல் டேபிள் டேட்டா கொடுக்கறேன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டேட்டாக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத அது கண்டுபிடிச்சு, சோ இன்னொரு டேட்டாக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு நடுவுல வெயிட்ஸ் ஆட் பண்ணி அதை மார்க் பண்ணி வச்சுக்கும். சோ அதுதான் இனிஷியலைஸ் வெயிட்ஸ். தென் இட் கம்ப்யூட்ஸ் லாஸ். சோ ஒரு மாடலை ட்ரெயின் பண்றேன் அப்படின்னா அதுல என்ன லாசஸ் இருக்கு, இல்ல இந்த டேட்டாலயே என்ன லாஸ் இருக்கு அப்படின்றத அது டிசைட் பண்ணும். அடுத்து பேக் ப்ராபகேட். திருப்பி மாடலை ட்ரெயின் பண்றதுக்கான அடுத்த ஸ்டெப் அது எடுக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் பேக் ப்ராபகேஷன். அண்ட் ஃபைனலி எனக்கு வெயிட்ஸ் அப்டேட் ஆகும். சோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் ஜென்ரலா என்னோட ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணும்போது இன்டர்னலா கம்ப்யூட்டருக்குள்ள நடந்துட்டு இருக்கும். பட் குவாண்டம் ஏஐல இட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். சோ இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா நம்ம நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு ஸ்பெசிபிக்கா டிசைன் ஆன குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. சோ அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால குவாண்டம் பேரலலிசம் அப்படின்ற அந்த கான்செப்டை யூஸ் பண்ண முடியும். சோ இட் இஸ் கோயிங் டு பிகம் சோ பவர்ஃபுல். சோ அதனால என்னால நிறைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும். தட் இஸ் த பவர் ஆஃப் தட் குவாண்டம் ஏஐ. ஸோ குவாண்டம் ஏஐ நான் யூஸ் பண்ணும்போது இதுல எனக்கு ரெண்டு மெயினான அப்ரோச் இருக்கு. ஒன்னு குவாண்டம் என்ஹான்ஸ் மிஷின் லேர்னிங். ஸோ இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா என்னோட மிஷின் லேர்னிங் அல்கோரிதம்ஸ் கூட குவாண்டம் ஏஐ கம்பைன் பண்ணுவேன். ஸோ கிளாசிக்கலான மிஷின் லேர்னிங் அல்கோரிதம்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் குவாண்டம் ஏஐயும் ஸ்பீடப்காக யூஸ் பண்றேன். ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு சில ஏஐக்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட்ல குவாண்டம் ஏஐ கொஞ்சம் கம்பைன் பண்றோம். So that is called as quantum enhanced machine learning. So இப்போ இந்த இடத்துல குவாண்டம் ஏஐ யூஸ் பண்றதுக்கு நான் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு பெருசா யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. சோ குவாண்டம் ஏஐக்கான அந்த கான்செப்டை நான் இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த அல்கோரிதம்ஸ் கூட யூஸ் பண்றேன். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா ஏஐ டு இம்ப்ரூவ் குவாண்டம் சிஸ்டம்ஸ். சோ இந்த இடத்துல என்னோட சிஸ்டம்ஸ்க்கு ஸ்பெசிபிக்கா நான் லேர்னிங் அபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்னோட குவாண்டம் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், அதுல நான் ஏஐ அப்ளை பண்றது. ஒண்ணு நான் ஆல்ரெடி இருக்கிறதுக்கு மிஷின் லேர்னிங் அல்கோரிதம்ஸ் கூட குவாண்டம் ஏஐ அப்ளை பண்றது நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் கூட. இன்னொன்னு புதுசா நான் டெவலப் பண்ண அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஏஐ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸே செம பவர்ஃபுல் தான். இப்போ அதுக்கான ஏஐ ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிரும். சோ அப்போ அதுல குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல வரக்கூடிய அந்த எரர்ஸ் இருக்குல்ல, அந்த எரர்ஸ அது கரெக்ட் பண்ணி கொடுக்கும். சோ சர்க்கியூட்ஸ ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். சோ எந்த டிராபேக்ஸ் எல்லாம் எனக்கு கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்துச்சோ, கிளாசிக்கல் எம்எல் மாடல்ஸ்ல இருந்ததோ அதை கரெக்ட் பண்றதுக்கு குவாண்டம் ஏஐ யூஸ் ஆகும். அண்ட் தென் குவாண்டம் கம்ப்யூட்டர்ன்றது ரொம்ப பவர்ஃபுல். கரெக்டா? சோ அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்போது அதுல வரக்கூடிய எரர்ஸும் நிறைய இருக்கலாம். சோ அந்த எரர்ஸை கரெக்ட் பண்றதுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த குவாண்டம் ஏஐ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இன்டர்னலா குவாண்டம் ஏஐ இப்படிதான் ஒர்க் ஆகுது. சோ குவாண்டம் ஏஐ இந்த சென்ஸ் ஸ்பெசிபிக்கா நீங்க டேட்டாவை அதிகமா ப்ராசஸ் பண்ணும்போது யூஸ் பண்றதுக்கு நீங்க குவாண்டம் ஏஐ யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை ட்ரெயின் பண்றதுக்கும் குவாண்டம் ஏஐ யூஸ் பண்ணுவீங்க. So what specifically is quantum AI? It is about using quantum computers to improve AI algorithms. So specifica இந்த நார்மலான கிளாசிக்கல் எம்எல் அல்கோரிதம்ஸ நீங்க நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்ல கொஞ்சம் குவாண்டம் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான குவாண்டம் ப்ராசஸர்ஸ் உள்ள ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்படிதான் என்னோட குவாண்டம் கம்ப்யூட்டிங் குவாண்டம் ஏஐயும் சேர்ந்து நம்மளோட ஃபியூச்சரையே சேஞ்ச் பண்ண போகுது. So now we are going to have a clarity on what is quantum AI. So final clarity. It is a combination of quantum computing. Quantum computing na enna generally
யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங். அடுத்து இதுல ஆப்டிமைசேஷன் தியரின்னு ஒண்ணு உள்ள அப்ளை ஆகுது. அடுத்து லீனியர் அல்ஜிப்ரா அப்ளை ஆகுது, குவாண்டம் பிசிக்ஸ் அப்ளை ஆகுது, மிஷின் லேர்னிங் அப்ளை ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் என்னோட குவாண்டம் ஏஐயை கிரியேட் பண்ணுது. இதுல மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னா, யூ ஷுட் கீப் இன் மைண்ட், குவாண்டம் ஏஐ அப்படின்றது இட் இஸ் யூசிங் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் டு இம்ப்ரூவ் ஏஐ அல்கோரிதம்ஸ். ஏஐ அல்கோரிதம்ஸ்னா என்ன? ஆல்ரெடி என்னோட சிஸ்டம்க்கு நான் திங்கிங் அபிலிட்டியை கொடுத்து அது ஒரு சில டாஸ்க பண்ண வச்சிருக்கேன். ஸோ இப்போ புதுசா ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு அதோட ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரி ஏஐ அல்கோரிதம்ஸை மாடிஃபை பண்ணி கொடுத்து இப்போ நிறைய ஆட்டோமேஷன்ஸை பண்ண போறேன். ஸோ தட் இஸ் ஸ்பெசிபிகலி குவாண்டம் ஏஐ. ஸோ அப்போ டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கான ஸ்பீடு நம்ம இமேஜின் பண்ணி பாக்குறத விட ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, குவாண்டம் ஏஐல குவாண்டம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன அந்த சூப்பர் பொசிஷன் என்டாங்கிள்மெண்ட்டை யூஸ் பண்றோம். அப்படின்னா என்னன்னு பார்த்திருந்தோம்ல, தெளிவா பார்த்திருந்தோம் இல்லையா? சூப்பர் பொசிஷன்னா என்ன, என்டாங்கிள்மெண்ட்னா என்ன? சூப்பர் பொசிஷன்னா என்னோட அந்த கியூபிட் 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், இல்ல 0 1 கம்பைன் ஆயிருக்கலாம். என்டாங்கிள்மெண்ட்னா என்னன்னா அந்த கியூபிட்ஸ்மே லிங்க் ஆகுது இல்லையா, அதுதான் நம்ம என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெசிபிக்கா என்னோட குவாண்டம் ஏஐல இந்த ஒரு கான்செப்டான சூப்பர் பொசிஷன் அண்ட் என்டாங்கிள்மெண்ட் ரெண்டையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என் கம்ப்யூட்டர் என்னோட டேட்டாவையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகுது. So that is what I have given here for clarity. So superposition na என்ன, once again this is important concept. என்னன்னா நீங்க கியூபிட்ட பத்தி தெளிவா புரிஞ்சுக்கும் போது, குவாண்டம் ஏஐ பத்தி புரிஞ்சுக்கும் போது, this is something you should always keep in mind. சூப்பர்பொசிஷன் அண்ட் என்டாங்கிள்மெண்டோட பவர் தான் இந்த குவாண்டம் ஏஐ. சூப்பர்பொசிஷன்னா என்ன? சோ அந்த கியூபிட் 0 1 தான் இருக்கணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம ரெண்டு காம்பினேஷனாவும் இருக்கலாம் ஒரே டைம்ல அப்படின்ற எபிலிட்டியை நான் கொடுக்குறேன். ஸோ அப்ப இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ற ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த என்டாங்கிள்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அந்த குவாண்டம் ஸ்டேட்ஸ் வந்து 2 பார்ட்டிகளா இருக்கலாம், இல்ல அதிகமான பார்ட்டிகல்ஸா இருக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்டேட்ஸ் டிசைட் ஆகாம அந்த காம்பினேஷனா இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ்ல அது ரெண்டும் லிங்க் ஆகுது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, so one state, so that the state of one cannot be described independently of the others. So இப்போ அதோட டிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி, அந்த டிஸ்டன்ஸ் பத்தி எந்த இதுவுமே இல்லாம நம்ம ஈஸியா we can clearly understand. இப்போ அந்த ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணும்போது we can clearly understand. இத பேஸ் பண்ணி தான் அது டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போகுது. ஸோ இட் டசன்ட் மேட்டர் அந்த இந்த ஸ்டேஜுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ என்கிட்ட ஒரு இது வந்து ஒரு பிட் வந்து சூப்பர் பொசிஷன்ல இருக்கு ஒரு ஸ்டேட் வந்து. ஸோ ஒன்னு 0வா 1ஆ டிசைட் பண்ணலாம், இன்னொன்னு 0வா 1ஆ டிசைட் பண்ணலாம். அது ரெண்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வேணா இருக்கலாம், ஆனா அது ரெண்டும் லிங்க் ஆயிரும். இந்த ப்ராசஸ் நடக்கும். இதுதான் என்டாங்கிள்மெண்ட். ஸோ இன் நெக்ஸ்ட் வீடியோ, so this video is about what is quantum AI. In next video we are going to see clearly about real world applications of quantum AI. So அந்த real world applicationsல எப்படி quantum AI work ஆகுது, எப்படி அது பவர்ஃபுல்லா மாறப்போகுது அப்படின்றத we are going to see in next video. So if you want to watch that video, make sure you subscribe my channel if you are watching my channel for the first time and hit that notification button. அப்பதான் நீங்க அந்த updates மிஸ் பண்ண மாட்டீங்க. So I believe you clearly understood what is quantum AI and you have clarity now on what is the difference between bits and qubits. And I believe you clearly understood the difference between classical computer and quantum computer. I strongly believe now you understood what is the difference between classical normal AI and quantum AI. So what exactly is quantum AI? It is about using quantum computers to improve AI algorithms. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டு கான்செப்ட்ஸ், ஒன்னு சூப்பர்பொசிஷன், இன்னொன்னு என்டாங்கிள். So yeah, I believe you clearly understood what is quantum AI in this video, even if you are a beginner. If you have any doubts, without hesitation, you can drop them in comments. I'll definitely check that out and I'll give you replies. Bye for now. We'll meet you in next amazing video, specifically in real world applications of quantum AI. Bye.